தமிழின் பெருமையையும் பழந்தமிழ் இலக்கியங்களின் சிறப்பையும் உலகறியச் செய்த மாபெரும் தமிழ் திறனாய்வாளர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தாளரான மு.சி. பூரணலிங்கம் பிள்ளை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். மு.சி. பூரணலிங்கம் பிள்ளை 1866ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி மறைந்தார். இவருக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை. ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய போதிலும் தமிழ் மொழி மற்றும் திராவிட பண்பாட்டின் தொன்மையை உலகிற்கு எடுத்துரைப்பதில் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார் மு.சி. பூரணலிங்கம் பிள்ளை. தமிழ் இலக்கிய வரலாற்றை முதலில் ஆங்கிலத்தில் விரிவான ஆய்வு நூலாக எழுதிய பெருமை இவரையே சாரும். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தனது உயர்கல்வியை முடித்தார். பாளையங்கோட்டை இந்து கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி மற்றும் திருச்சி எஸ்.பி.ஜி. கல்லூரி உள்ளிட்ட புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். 1902ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் பாடத்தை நீக்க முயன்ற போது அதை எதிர்த்து போராடி தமிழ் மொழியை காத்தவர்களில் இவரும் ஒருவர். இவர் தமிழில் 18 நூல்களையும் ஆங்கிலத்தில் 32 நூல்களையும் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றை வரலாற்று பூர்வமாகவும் திறனாய்வு அடிப்படையிலும் ஆங்கிலத்தில் விவரிக்கும் மிக முக்கிய வழிகாட்டி நூல் எ பிரைமர் ஆஃப் தமிழ் லெக்சரர் நூலாகும். உலக பொதுமறையான திருக்குறள் முழுவதையும் ஆங்கில உரைநடையில் மொழிபெயர்த்து 1942இல் வெளியிட்டார். புகழ்பெற்ற தமிழறிஞர் பர்திமார் கலைஞருடன் இணைந்து ஞானபோதினி என்ற தமிழ் இதழை நடத்தினார். தமிழில் மருத்துவன் மகள், தப்பிலி போன்ற நாவல்களையும் எழுதியுள்ளார். சிந்துவெளி நாகரீக அகழ்வாராய்ச்சிகள் தொடக்க கட்டத்தில் இருந்தபோதே அது திராவிட நாகரிகத்தின் அடித்தளம் என்பதையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் உலகிற்கு முன்கூட்டியே கணித்து கூறிய அறிஞர்களில் இவரும் ஒருவர். இவரது தமிழ் ஆக்கங்கள் மற்றும் பங்களிப்பை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. தமிழ் திறனாய்வாளரான மு.சி. பூரணலிங்கம் பிள்ளை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் திரையுலகில் மிக தனித்துவமான முத்திரையை பதித்த ஒரு பிரபலமான பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான ஆலங்குடி சோமு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். ஆலங்குடி சோமு அவர்கள் 1932ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். 1960களில் தொடங்கி 1990களின் இறுதி வரை திரையிசை உலகில் பல தத்துவ மற்றும் யதார்த்தமான பாடல்களை எழுதிய பெருமைக்குரியவர் ஆலங்குடி சோமு அவர்கள். இவரது கலை சேவையை பாராட்டி தமிழக அரசு 1973-74ஆம் ஆண்டில் இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. மிகவும் எளிமையான சொற்களை கொண்டு ஆழமான சிந்தனைகளை தூண்டும் வகையில் பாடல்களை எழுதுவது இவரது பாணியாகும். இவரது பேனாவில் உதித்த ஏராளமான புகழ்பெற்ற பாடல்கள் உள்ளன. ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற மிக பிரபலமான பாடலாகும். பொன்மகள் வந்தாள் என்ற பாடல் சொர்க்கம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான சூப்பர் ஹிட் பாடலாகும். தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடல் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தில் புகழ்பெற்ற உணர்ச்சி பூர்வமான பாடலாகும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் என்ற பாடல் 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் ஆரம்பத்தில் வரும் புகழ்பெற்ற தத்துவ வரிகள் இவருடையதே ஆகும். ஒரு பிரபலமான பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான ஆலங்குடி சோமு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் பெருமை அடைகின்றோம்.